வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர நீண்டகால ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இந்த அறிக்கை பலர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பதிவு செய்கிறேன். அதாவது நேற்றைக்கு ஒரு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தில் அங்கீகாரம் பெற்ற டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு வானிலை நிறுவனம் பருவமழை பற்றாக்குறையாகத்தான் இருக்கும், கூடுதல் மழை பெய்வதற்கான வாய்ப்பு 0 என்றும், அதாவது அதிகப்படியான மழை பொழிவதற்கு வாய்ப்பு 0 என்றும் இல்லை என்றும் தெரிவித்திருந்தது நாம் நேற்றைக்கு பார்த்தோம். அதற்கு பிறகு உங்களிடம் வந்திருந்த கேள்வி குழம்பி போய் அறிக்கையை கொடுங்கள், விரிவான அறிக்கையை கொடுங்கள், எங்களுக்கு வேண்டும் 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 என்று நேற்றைக்கெல்லாம் அவ்வளோ கைபேசி அழைப்பு. நான் இதை போய் சொல்ல வேண்டாம், பார்த்துக்குங்க, ஏற்கனவே கொடுத்த அறிக்கையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தாலும் நீங்கள் விட மாட்டீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், சில ஆதாரங்களை உங்களுக்கு வைக்கிறேன், அதை வச்சாவது புரிஞ்சுக்குங்க. இது அனைவருக்குமான அறிக்கை கிடையாது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும், அதை போய் பார்த்துக்குங்க. அனைவருக்குமான அறிக்கை கிடையாது. சில ஆதாரங்களை கொடுத்துருக்கேன். இதில் படத்தை பாருங்கள். கடல் வெப்பத்தை கொடுத்துருக்கேன் பாருங்கள். கடல் வெப்பம் எங்கே அதிகமாக இருக்குது பாருங்கள். பசிபிக் பெருங்கடலை விட வங்கக்கடலும் அரபிக்கடலும் அதிக வெப்பம். இப்போது நேற்றைக்கு சில நாட்களுக்கு முன்பு அரபிக்கடல் பக்கம் 31 டிகிரி ஆனிச்சு. இப்போ இலங்கை கிட்ட 31 டிகிரியாக உயர்ந்திருக்குங்க. இலங்கை அருகே 31 டிகிரியாக உயர்ந்திருக்கு. அப்போது நீரோட்டம் ஏற்கனவே ஒரு நடுநிலை ஐஓடியை கொடுக்குற அளவுக்கு நீரோட்டம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பக்கம் நீரோட்டம் வலுவடைஞ்சிருக்கு. ஆக நடுநிலை ஐஓடியாகவும் இல்லாமல் நெகட்டிவ் ஐஓடியாக மாறுவதற்கும் சாதகம் இல்லாத ஒரு நிலையில்லாத ஒரு வெப்ப உயர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அப்போ ஆனால் நிலையில்லாத வெப்பம்னா குறையலை, வெப்பம் கடல் வெப்பம் உயர்ந்துட்டு இருக்கு. வங்கக்கடல் வெப்பம் ஒரே நாள் 1 டிகிரி உயர்ந்திருக்குங்க. 30 டிகிரியாக இருந்தது 31 டிகிரியாக இருக்குது. இலங்கையை ஒட்டி 29 தான் இருந்துச்சு. தமிழ்நாடை ஒட்டி 30 ஆகிட்டு. ஆந்திரா ஒட்டி 28 தான் இருந்துச்சு, 29 ஆகிட்டு. ஒடிசா கிட்ட 27 தான் இருந்துச்சு, 28 ஆகிட்டு. 27க்கு மேலே தான் ஒட்டுமொத்த வங்கக்கடலுமே. அரபிக்கடலை பார்த்தீங்கன்னா குஜராத் கடலோரமே 28 ஆகிட்டு. குஜராத் கடலோரமே, மகாராஷ்டிரா கடலோரம் 29, கர்நாடகா கேரளா 30, கேரளா சில இடத்துல 31 டிகிரியாக இருக்குது. இதை விட பசிபிக் பெருங்கடல் குறைவாகத்தான் வெப்பம் இருக்குது, 30 தான். எங்கேயாவது 31 இருக்குது, பசிபிக் பெருங்கடல் 30 தான் இருக்குது. ஓரிரு இடங்களில் 31 இருந்தாலும் பசிபிக் பெருங்கடல் மிக ஆழமான, மிக அதிக வெப்பமான சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய இடத்துல நீரோட்டமானது வட பசிபிக் பெருங்கடல் நோக்கி, அதாவது பசிபிக் பெருங்கடலோட வடக்கு பகுதியை நோக்கி கடத்தி கொண்டிருக்குது வெப்பத்தை. அமெரிக்கா பக்கத்தில் கூடிய வெப்பத்தையும் ஆசியா பக்கம்தான் இன்றைக்கு வரைக்கும் கடத்திட்டு இருக்கு. இருந்தாலும் ஆசியா பக்கம் மீண்டும் மத்திய பசிபிக் பெருங்கடலுக்கும் நீரோட்டம் கடத்துது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பசிபிக் பெருங்கடலோட மத்திய பகுதியும் ஆசியா பக்கம் தான் வெப்பம் உயரும். அமெரிக்கா பக்கம் வெப்பம் உயர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் உயர்ந்தாலும் அங்கிருந்து வெப்பத்தை மத்திய பகுதிக்கு தான் கடத்தும். ஓகேங்களா? அதை விட கூடுதல் வெப்பம் வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் இருக்குது. நீரோட்டமும் அப்படி தான் உயர்த்துவதற்கு சாதகமாக இருக்குது. தென்சீன கடல் பசிபிக் பெருங்கடலோட குறைவாக இருக்குது, வங்கக்கடலை விட குறைவாக இருக்குது. தாய்லாந்து விலை கூட அதை விட குறைவாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி கொண்டிருக்கு. இப்போ பிலிப்பைன்ஸ் வழியாக நீரோட்டம் வலுப்பெற்று தென்சீன கடலை ஏற்றி கொண்டிருக்கு வெப்பம். அதுவும் 30 டிகிரியாக ஆக போகுது. ஓகேங்களா? இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் சூரியன் குத்துக்கதிர் வரப்போகிற நேரத்தில் இன்னமும் உயரும் வெப்பம். சரி, வெப்பம் உயர்ந்தால் அனல் காற்று தான் வருமா கடல்லேருந்து? கடல் வெப்பம் உயர்ந்தாலே திடீரென்று பெரும் புயல்கள் உருவாகும். பெரிய அளவிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். ஒரு பக்கம் வெள்ளம், ஒரு பக்கம் வறட்சின்னு சொல்கிற மாதிரி வட இந்தியாவில் மழையும் அதிகமாக பெய்யும், ஒரு பக்கத்தில் ஒதுக்கவும் செய்யும். மழை அதிகமாக பெஞ்சால் எப்படி சராசரி குறைவாகும்? ஒரு குறிப்பிட்ட இடத்துல யாராவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிக மழை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒதுக்கினா ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது அதிக மழை தான் தெரியுது. சராசரி மழையாவது குறைஞ்சபட்சம் பெய்யும். கேரளாவுக்கு சரி, கேரளா அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினால
வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் ஏதாவது சிஸ்டம் உருவான தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா கர்நாடகா வழியாக ஈர்க்கும் பொழுது அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால அதிகமான நீராவியை கொண்டு வந்து தானே கேரளாவில் ஏற்றும். அப்போ கேரளாவில் நீராவியை கொண்டு வந்து ஏற்றும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்து மழையை கூடுதலாக தானே கொடுக்கணும். வெப்பம் குறைவாக இருந்தால் தானே மழை குறைவாக பெய்யும். அதிக வெப்பம் இருக்கும் பொழுது எப்படி குறைவான மழை தரும்? காற்று தொடர்ந்து வீசிட்டே வரும் பொழுது அது நீராவியை கொண்டு வந்து மழையாக தானே கொடுக்கணும். புரியுதுங்களா? சரி, அப்போ வங்கக்கடலோட தெற்கு பகுதி வெப்பம் இருக்கிற காரணத்தினால கேரளா வழியாக காற்று நுழையாமல் கொஞ்சம் காற்று வங்கக்கடல் வழியாகவும் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரபிக்கடலில் சிஸ்டம் உருவாகும் பொழுது கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் சிஸ்டத்தாலையும் மழை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அரபிக்கடலில் இந்த வருஷம் சிஸ்டம் ஸ்ட்ராங் சிஸ்டம் உருவானாலும் விலகி போகாமல் வடக்கு, அதாவது ஒடிசா, குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா, கர்நாடகா ஒட்டி அது வடக்கு நோக்கி பயணிக்கலாம். நிகழ்வு அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக நீராவி காற்று கேரளா கர்நாடகாவிற்கு கொண்டு வந்து நிறைய மழைப்பொழிவு கொடுக்கறது தான் வாய்ப்பு இருக்குது. சராசரி மழையாவது பெய்யும், அப்படி தான் என்னுடைய கருத்தாக கண்டிப்பாக தெரியுது. இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லலை, தெரியுதுங்களா? உங்கள் முடிவுக்கோ விட்டுடுறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு எது ஒத்து வருதோ, யார் வார்த்தை கேட்பு உங்களுக்கு பிடிக்குதோ, யார் வார்த்தை நம்பிக்கை இருக்கோ அதை பார்த்து போடணும் தர இதை அனைவரும் கற்றுக்கணும், இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? என்னுடைய ஆய்வறிக்கை இது. வங்கக்கடல் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக ஆகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வங்கக்கடலையும் சிஸ்டம் உருவாகும். மிக வேகமாக வங்கக்கடல் வெப்பம். அதே போல் ஆடிக்காற்று எப்போதும் சித்திரை மாதம் தொடங்கும், இந்த வருஷம் வைகாசி மாதம் தொடங்கும். அதாவது தெற்கு காற்று, ஆடிக்காற்று, வைகாசி காற்று எப்போதுமே ஆடிக்காற்று ஆடி மாதம் தான் அடிக்கும். வைகாசி காற்று டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி வழியாக ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக அப்படியே வடகடலோரத்தை ஒட்டி வடக்கு நோக்கி படிக்கக்கூடிய காற்று இந்த மாதம் வைகாசியில் தான் இருக்கும். சித்திரை 20 தேதிக்கு மேலே தான் அது வாய்ப்பு இருக்குது. இந்த மாத இறுதியில் உருவாகும்னு சொல்ல முடியும். அந்த சிஸ்டம் வடக்கு போன பிறகு தான் அந்த காற்று திரும்பும். ஆகையினால இந்த மாத இறுதிக்கு பிறகு, அதாவது சித்திரை மாதம் 15 தேதிக்கு பிறகு தான் அந்த காற்று திரும்ப தொடங்கும். பெரும்பாலும் வைகாசியிலிருந்து தான் அந்த வைகாசி காற்று வலுப்பெறும். சில ஆண்டுகள் சித்திரையிலே தொடங்கியிருக்கு, இந்த வருஷம் வைகாசிலும் தொடங்கினால் வலுவான காற்று இருக்குமா? வலுவான காற்றை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு சாதகமாக தென்மேற்கு பருவக்காற்றும் தென்மேற்கு பருவமழையும் சாதகமாக கேரளா கர்நாடகாவுக்கு இருக்கும், வட மாநிலங்களுக்கு இருக்கும் என்பதனால தமிழ்நாட்டிற்கும் வெப்பசலன இடிமழை பொழிவிற்கு சாதகம் இருக்குது. காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால நிகழ்வு காற்று சுழற்சிகள் தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே தமிழ்நாட்டை ஒட்டி காற்று சுழற்சிகள் அந்த இணைப்பு சுழற்சிகள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டிலேயே வெப்பச்சலன மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக கடல் வெப்பம் குறைஞ்சாதான் பிரச்சனை. கடல் வெப்பம் அதிகமாக இருந்தால் வங்கக்கடல், இந்திய பெருங்கடல் நாம் எல்னினோவா லானினோவா என்று கூட பார்க்க கூட தேவையில்லை. அப்படியே அங்கே இருந்து நிகழ்வுகள் உருவாகி அதாவது இந்த வருஷம் பாருங்கள், பசிபிக் பெருங்கடலில் தொலைவில் இருந்து நிகழ்வு உருவாகி சூப்பர் புயல்லாம் இந்த வருஷம் சீனாவையும் தைவானையும் வியட்நாம், கம்போடியா, லாவோஸையும் பிலிப்பைன்ஸையும் சூப்பர் புயல்கள் தாக்கும். அந்தளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் தொலைவிலேயே அதிக வெப்பம் இருக்கிற காரணத்தினால நிகழ்வுகள் ஸ்ட்ராங்காக உருவாகி வரும். அப்போ ஸ்ட்ராங்காக உருவாகி வரும்பொழுது பிற்காலத்தில் செப்டம்பரில் நேரடியாக செப்டம்பர் மாதம் வங்கக்கடலுக்கு நிகழ்வு வரும். இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் நேரடியாக வங்கக்கடலுக்கு தென்சின கடற்பகுதி வழியாக நிகழ்வுகள் அடுத்தடுத்து வருவதற்கு சாதகம் இருக்குது. ஆகவே எந்தவித தென்மேற்கு பருவமழையில் பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பு தெரியல. வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக பற்றாக்குறையே வாய்ப்பு இல்லை. வடகிழக்கு பருவமழை சராசரி கூடுதல் சொல்லுவாங்க. சார் போன வருஷம் சொன்னீங்க சார் எங்களுக்கு மழை பெய்யலை சார் அப்படி சொல்லுவீங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது சிஸ்டம் ஸ்ட்ராங்காகி பேரழிவை தந்தது இலங்கைக்கு. அந்த இலங்கை நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தால் பெரிய அழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம். அதையும் நாம் சொல்லியிருந்தோம், நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? அப்போ சில செட்டிங் மாறினதுனால உயரழுத்தம், தாழ்வழுத்தம், சில குறைந்த அழுத்தம், காற்றை திசை மாற்றிய காரணத்தினால மழைப்பொழிவு அப்போது இடம் மாறியது என்பதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். புரிதல் இல்லாமை காரணமாக என்னை வசைபாடுவதை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள். வானிலை அறிக்கையை நான் நிறுத்தி கொண்டால் இந்திய வானிலை அறிக்கையை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற முடிவுக்குத்தான் நான் வர வேண்டும். எனக்கு தேவையில்லாத ஒன்றாக இந்த வானிலை அறிக்கையை பதிவு செய்வது நான் தெரிகிறது, எனக்கே புரிகிறது. இந்த வானிலை அறிக்கையை நான் விட்டு போய் விடுவேன். தயவுசெய்து இந்த அதாவது நீங்கள் சொல்கிறீங்க சார் அது என்ன சொல்கிறது, பொது வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்கிறீங்க.
நான் பொது வாழ்க்கையில் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கேனா? சம்பாதிக்கிறதுக்காக இதுக்குள்ளே நான் வந்தேனா? இதில் சம்பாரிச்சிட்டு நினச்சிட்றீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோ. 1991 2015 வரைக்கும் ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு நான் நெட் கார்டு போட்டிருக்கேன். மாதத்துக்கு 6000 ரூபாய்க்கு மேலே நெட் கார்டு மட்டும் போட்டிருக்கேன். இந்த அலுவலக செலவு, பிற செலவுன்னு ஃபோன் செலவு, இந்த செலவு இல்லாமல் நெட் கார்டு மட்டுமே இவ்வளோ போட்டிருக்கேன். என்னுடைய சம்பளம் 4500 சம்பளம் வாங்கி 6000 ரூபாய்க்கு நெட் கார்டு போட்டுருந்துருக்கேன். இப்போ என்ன மாதிரி நான் செலவு பண்ணியிருப்பேன் உங்களுக்காக. எங்கேருந்து அப்போ வந்து நான் 91 2015 வரைக்கும் எவ்வளவு நான் உழைச்சிருப்பேன் உங்களுக்காக. அதில் பட்ட கடன் எவ்வளவு இருந்திருக்கும். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. புரிதல் இல்லாமை காரணமாக தயவுசெய்து பேசாதீங்க. புரியுதுங்களா? என்னுடைய கஷ்டம் காரணமாக என்னுடைய உங்களுக்காக உழைச்சி கொண்டிருக்கவனுக்கு கோபம் வரதான் செய்யும். நான் வந்து பொது வாழ்க்கை சிறன சம்பாதிக்க வந்திருந்தேன்னா நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் ரோசம் இல்லாமல் உட்காந்துருக்கலாம். நான் அப்படி வந்து ரோசம் இல்லாமல் உட்கார முடியாது. என்னுடைய கஷ்டத்தை உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக வணங்கி கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக உழைச்சி கொண்டிருக்கேன். அப்போ என்னை வந்து புரிதல்கள் காரணமாக ஒட்டஞ்சத்திரத்திலிருந்தோம், பன்ருட்டிலோட கன்றாக்கோட்டையில் இருந்தோம், இன்னும் பல பகுதியில் இருந்தோம், திருத்துறைப்பூண்டிலிருந்து பன்னாள் கிழக்கில் இருந்து, கடிநல்வேலி எல்லையிலிருந்து, அதே போல் ஒத்தக்கால் மண்டபத்திலிருந்து, இப்படி அங்கிருந்து ஆங்காங்கே இருந்து இப்படி என்னை வந்து வசைப்பாடுறது வந்து கண்டிப்பாக என்னுடைய மனதளவில் நான் பாதிக்கப்படைஞ்சிருக்கிறேன். இந்திய வானிலை அறிக்கையை பாருங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு தேவையில்லாத ஒன்றாகத்தான் இதுக்கு தெரிகிறது. பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே தான் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன். என்னை அறிந்தவர்கள், என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியும். இதற்கு மேலே இதில் சொல்லி விளக்க முடியாது. காரணம் பல இருக்குது. வாங்க, வந்தால் நேராக எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன், பேசலாம் வாங்க. வரதா இருந்தால் புரிதல் இல்லாமல் காரணமாக குற்றம் சுமத்துறவங்களுக்கு இந்த ரெட்டுங்கனால சிகப்பு லெட்டர் எழுதினவங்க, திருத்துறைப்பூண்டில் லெட்டர் எழுதினவருக்கும் என்ன யாராக இருந்தாலும் என்ன வாருங்கள் அவர்களுக்கு சொல்கிறேன். செல்வகுமார் அறிக்கை உங்களுக்கு வேணும். ஆனால் செல்வகுமாருக்கு தெரியாமல் பார்க்கணும். செல்வகுமார் அறிக்கை வேணும். ஆனால் செல்வகுமார் அறிக்கை கேட்குறது உலகங்களில் யாரும் பார்க்கக்கூடாது. இப்படியெல்லாம் பார்க்குறீங்க. நான் இதுக்காகவே ஃபார்வேர்ட் பண்ணுறவங்களுக்கு தனித்தனியாக ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு நான் செலவு பண்ணி அனுப்பிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒருத்தரால் பிரயோஜனம் உண்டா? இல்லை உங்கள்கிட்டையாவது வந்து ஏதாவது உதவி கேட்டிருக்கேன் யார்கிட்டையாவது வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். அரசுக்கிட்டையாவது யாருக்காவது நான் வந்து எல்லோருக்கும் வழங்கிட்டு இருக்கேன், போட்டுட்ருக்கேன்னு சொல்லி எல்லா இடத்து போட்டுட்ருக்காங்க. எல்லாரும் என்னால் பயன்பட்டுருக்கான்னு தவிர நான் எந்த பயனடையலை. புரிதல் இல்லாமல் காரணமாக தயவுசெய்து பாட்டிங்கன்னா இந்திய வானிலை அறிக்கை பாருங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவேன். பார்த்துக்குங்க. இது அதிகாரப்பூர்வ அறிக்கை தான். அதுதான் உங்களுக்கு பயன் தரும். அப்போது முன்கூட்டியே வானிலை அறிக்கை கிடைக்கணுமா? யார் முன்கூட்டியே வானிலை அறிக்கையை சொல்கிறா? கடந்த 3ஆம் தேதி மழை வரும், 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி வரும்னு வேதாரணத்தில் இதுக்கு முன்னாடி மழை பெஞ்சு எல்லாம் பாதிப்படைஞ்சது. உங்களுக்கெல்லாம் நினைவுக்கெல்லாம் கடமழை பெஞ்சுது. சொன்னதெல்லாம் சரியான தேதியெல்லாம் பெய்யுது. ஒதுக்கி தான் பெய்யும் கோடமழைங்கிறதெல்லாம் புரியாமல் பேசுகிறது மனவேதனை அளிக்கிறது. இதற்கு மேலே நான் பேசினேன் இந்த வானிலை அறிக்கை பணியை நான் விட்டுட்டு போயிடுவேன். விடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசுங்க எதுனாலும். நன்றிங்களா? ஒட்டஞ்சத்திரன் சார், பண்ருட்டி கன்றாக்கோட்டை சார், எல்லோருக்கும் இதுதான் தகவலாக இருக்கும். நன்றி.